வணக்கம் ஓவியா. பணி நிரந்தரம் மற்றும் சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரதம் நடத்திய 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் நேற்று முன்தினம் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஊரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் திருமண மண்டபத்தில் செவிலியர் சங்க பிரதிநிதிகளுக்கும் துறை அமைச்சருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை எவ்வித உடன்பாடின்றி தோல்வியில் முடிந்தது எனவும் அப்போது செவிலியர்களை அதிகாரிகள் மிரட்டும் தொனியில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே ஊரப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் மண்டப உரிமையாளர் செவிலியர்களை வெளியேறுமாறு கூறியதை அடுத்து நேற்று இரவு செவிலியர்கள் அனைவரும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் 3வது நாளாக இன்று காலை செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் 3வது நாளாக தற்போது போராட்டத்தை துவங்கி நடத்தி வருகின்றனர். மேலும் தங்களுக்கு உரிய பதில் தமிழக அரசு வழங்காவிடில் மிகப்பெரிய நாடு தழுவிய அளவில் செவிலியர்கள் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஓவியா.